ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனா சக்தி சேனல். இன்றைக்கி வந்து சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி பொட்டுக்கடலை சட்னி தான் இது. வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து தோசைக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பொட்டுக்கடலை சட்னி. அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 4-5 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து வரமிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மெயினானதே வந்து அந்த பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்க தக்காளி நல்லா வதங்குறது கொஞ்சோண்டு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி வதக்கிடும். நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகா 2 கட் பண்ணி வச்சுக்க 4 பல் பூண்டு சேர்ப்போம். லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணும். பொட்டுக்கடலை போட்டு நல்லா வதங்கக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் சூட்லேயே வந்து இந்த பொட்டுக்கடலை வந்து லைட்டாக வறுபட்டுரும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அரைச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை. மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம்.